வணக்கம் வீவர்ஸ், இது உங்க காட்டூர் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பச்சை பயிறு கஞ்சி. பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இது இந்த டம்ளர்ல தான் நான் இது ஒரு 200 கிராம் இருக்கும். இதுல ஒரு டம்ளர் தான் எடுத்தேன். அதுவே எவ்வளவு வந்திருக்கு பாருங்க பிரியா. இது நேற்று நைட்டே ஊற வச்சது. நைட்டே ஊற வச்சிடணும், அப்பதான் காலையில செய்யறதுக்கு சரி வரும். இதே டம்ளர் இதுல ஒரு டம்ளர் நான் பச்சை பயிறு எடுத்தேன், 1.5 டம்ளர் அரிசி எடுத்துக்கேன். நீங்க 2 டம்ளர் கூட எடுத்துக்கலாம். நான் அரிசி எடுத்து கழுவி அரை ஊற வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அப்புறம் தொடங்கலாம். இப்போ இதுல தண்ணி நான் பருப்பு ஆல்ரெடி பருப்பு ஊற வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த தண்ணியும் எக்ஸஸா நம்ம நார்மல் தண்ணி எடுத்துக்கேன். இதுல 10 டம்ளர் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம கஞ்சி செய்ய போறோம். 1 டம்ளர் அரிசிக்கு ஜென்ரலா கஞ்சி செஞ்சோம்னா 5 டம்ளர் வைப்போம் தண்ணி. ஆனா இதுல பச்சை பருப்பும் போடுறதுனால நான் கொஞ்சம் நிறைய வச்சிருக்கேன். ஒரு 1.5 டம்ளருக்கு 10 டம்ளர் நான் தண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம செய்யலாம். இந்த பாருங்க, ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன். இப்போ இதுல அரிசியை போட்டுக்கலாம். அரிசியும் இந்த பருப்பு எடுத்துருக்கோம், இதையும் மொத்தமா கொட்டிட்டு பாருங்க. அரிசி பச்சை பயிரும் நம்ம இதை போட்டுட்டோம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம பூண்டு, இஞ்சி, மிளகு, சீரகம், மஞ்சத்தூள், பெருங்காயம் பாருங்க இவ்வளவுதான் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 20 பல்லு இருக்கும். இஞ்சி ஒரு சின்ன துண்டு. மிளகு அது ஒரு 20 தான் இருக்கும். நம்மள எண்ணி பண்ணினா 20 இருக்கும். இது 1 ஸ்பூன் ஆனது. இது சீரகம் 1.5 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், இவ்வளவுதான் எடுத்திருக்கேன். இதை நம்ம இதுல போட்டுடலாம். மொத்தமாவே அப்படியே இதுல போட்டுடுங்க. இப்போ நம்ம இதெல்லாம் போட்டோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு பாருங்க. இந்த உப்பையும் கல் உப்பு போடுங்க. நம்ம எந்த சமையல் செஞ்சாலும் அதிகபட்சம் நீங்க கல் உப்பை யூஸ் பண்ண கத்துக்கோங்க. தூள் உப்பை விட கல் உப்பு தான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாம் போட்டாச்சு. நான் 1.5 கரண்டி போட்டிருக்கேன். அது சின்ன ஸ்பூனுன்றதுனால நீங்க உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், கலர் விட்டாச்சு. நீங்க இது குக்கர்ல கூட செய்யலாம். எனக்கு சிறுபருப்பு பச்சை பயிறு குக்கர்ல வைக்கும் போது அது ஒரு மாதிரி ஆயிடும். அதனால எனக்கு பிடிக்காதுன்றதுனால நான் இந்த மாதிரி வேக வச்சுக்கிறேன். நானும் குக்கர்ல வச்சுக்கேன். ஆனா லிட்டு போட மாட்டேன், வெறும் தட்டு போட்டு தான் வைப்பேன். இது குக்கர் பேஸ் கனமா இருந்தா அடி பிடிக்காதுன்றதுனால தான் நான் இதுல வைக்கிறது. ஓகேங்களா? இப்போ இது வெந்த உடனே ஒன்றும் இல்லை, இது அவ்வளோதான் வேலையே. இது வெந்தோடனே நெய் மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம வேற எதுவுமே செய்ய வேண்டாம். திரும்பி மெஷர்மெண்ட் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த டம்ளர்ல இந்த பாருங்க, இது 200 கிராம் இருக்கும். இந்த டம்ளர்ல நான் 1 டம்ளர் பச்சை பயிரும் 1.5 டம்ளர் அரிசியும் எடுத்துக்கிட்டேன். நீங்க 2 டம்ளர் கூட அரிசி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுல 2 டம்ளர் கூட எடுத்துக்கலாம். எங்களுக்கு பச்சை பயிர் கொஞ்சம் கூடுதலா இருந்தா பிடிக்கும்ன்றதுனால நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஆனா மெஷர்மெண்ட் நீங்க போடுறதா 1க்கு 2 கூட போட்டுக்கோங்க. அது உங்க விருப்பம் தான். அதுக்கு மேல அதிகமாக்கினா நல்லா இருக்காது. இவ்வளவுதான் அளவு, இந்த அளவு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது வெந்த உடனே நம்ம ஜஸ்ட் நெய் தான் விட போறோம், வேற எதுவும் கிடையாது. இது அப்படியே லைட்டா அப்பப்போ கலரி விட்டுக்கலாம். நான் அடி பிடிச்சிட்டேன் இல்லைங்களா? லைட்டா கலரி விட்டா போதும். காட்டூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நிறைய பேர் லைக் பண்ணாமலே பார்த்துட்டு போறீங்க. கொஞ்சம் அவங்களும் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது நல்ல ஒரு காலை உணவு, நல்ல உணவு. இது நீங்க மட்டும் இதை செஞ்சு பயனடையக்கூடாது. உங்க ஃப்ரெண்டுங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களும் செய்வாங்க. உங்க ஃப்ரெண்டோ தெரிஞ்சவங்க யாருக்கான சொல்லுங்க, அவங்களும் இதை செஞ்சு அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்த் நல்லா இருக்கும் இல்லையா? ஏன்னா இது பெருங்குடலை குளிர்ச்சி பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு சித்தா டாக்டர்களை கேட்டா கூட அவங்களே சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் சொல்லுவாங்க இது நல்ல உணவு உண்டு. ஏன்னா எனக்கே சொன்னது தான். ஆக்சுவலி ரொம்ப ஹீட் ஆகுதுன்னு ஒரு சித்தா டாக்டர் எனக்கு தெரிஞ்சவர் தான் சொன்னாங்க, இதை சாப்பிடுங்க. இது கான்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம் இருக்காது. ப்ளஸ் வயிற்றை குளிர்ச்சி பண்ணும், கண்ணுக்கும் குளிர்ச்சி. அதனால இதெல்லாம் வீக்லி 2 எடுத்துக்கோங்கன்னாங்க. அது மாதிரி நான் செய்ய ஆரம்பிச்சது தான், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க. அந்த பெனிஃபிட் உங்களுக்கும் கிடைக்கும். சரிங்களா? பாருங்க, கஞ்சி நமக்கு அழகா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா எல்லாமே வந்துருச்சு. ரொம்ப குழ குழன்னு பயிர் ஆகலை.
பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஆயிருக்கு பார்த்தீங்களா? இவ்வளோதான், இதுதான் கரெக்டான அளவு. இதுக்கு மேலே வந்து குழ குழன்னு தான் நல்லா இருக்காது சாப்பிடுறது. பாருங்க பூண்டெல்லாம் இவ்வளோ கரெக்டாக இருக்கு பாருங்க. இவ்வளோதான். இப்போ நம்ம இதில் லேசாக நெய் தான் போட போகிறோம். நீங்கள் நெய்யை தவிர வேறு எதுவும் ஊற்றாதீங்க. இல்லை இதை விட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்னா தேங்காவை சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். நெய் நான் நிறைய கூட போடல, இந்த பாருங்க இவ்வளோதான் போடுறேன். நாங்கள் 4 பேருக்காக இதை செஞ்சுருக்கோம். ஆனால் வெறும் இவ்வளோதான் போடுறேன், இதுக்கு மேலே கூட நெய் போடல நான். ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து இது இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இல்லை எனக்கு ஏதாவது தொட்டுக்க இருக்கணும், சில பேருக்கு ஏதாவது வெறும்னு சாப்பிட அவங்க மட்டும் வந்து இதுக்கு தேங்காய் துவையல் செஞ்சுக்கலாம். தேங்காய் உடச்சி கடலையும் பச்சை மிளகாய் வச்சு சிம்பிளான ஒரு துவையல் அரைச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது கூட வேறு எதுவுமே தேவையில்லை, இது 2 மட்டுமே போதும் உங்களுக்கு. நெய் போட்டோன்னா அவ்வளோ கமகமாக அவ்வளோ மனமாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு துவையல்லாம் நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இதுக்கு பிரண்டை துவையல் கூட இதுக்கு நல்லா இருக்கும். பிரண்டையில் துவையல் செஞ்சு சாப்பிட்டாலும் இதுக்கு அருமையாக இருக்கும். உங்களுக்கு பிரண்டை துவையல் தூதுவலை இதெல்லாம் துவையல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன், சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வரேன். ஓகேங்களா? தேங்க்யூ.